ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஷர்மிஸ் கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி 2 கைப்பிடி எடுத்துருக்கேங்க, புதினா 1 கைப்பிடி எடுத்துருக்கேங்க, கருவேப்பிலை ஒரு 4 கொத்து உருவிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பூண்டு 8 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாங்க, கொஞ்சமாக இஞ்சி, சின்ன சைஸு புளிங்க. இங்கே பாருங்கள், இந்த சைஸில் புளி இருந்தால் போதுங்க. நான் காரத்துக்கு 2 மிளகாய் தாங்க வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தேங்காய் நான் 1/4 மூடி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. தாளிப்புக்கு பாருங்கள், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், நான் வானல் வச்சுட்டேங்க. இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டுங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு 2 வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது 2 ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி புதினா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலைங்க. எனக்கு தெரிஞ்ச கொத்தமல்லியோட பயன்கள் சொல்கிறேங்க. கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறியப்பட்டது தாங்க இந்த கொத்தமல்லி மூலிகை. கொத்தமல்லியை மூலிகைன்னு தாங்க சொல்கிறாங்க. இது இந்திய மூலிகை கிடையாதுங்க, இது இத்தாலி நாட்டின் மூலிகை. சரிங்களா? அந்த கொத்தமல்லி இல்லாமல் நம்மளோட சமையல் முழுமையே அடையாதுங்க. கொத்தமல்லியோட விட்டமின் என்னென்னு பார்க்கலாங்களா? விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் இ போன்ற நிறைய விட்டமின் சத்துக்கள் கொத்தமல்லியில் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்தும் கொத்தமல்லியில் அதிகமாகவே இருக்குங்க. குழந்தைங்களோட கண் பார்வைக்கு ரொம்பவே கொத்தமல்லி நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை அதிகப்படுத்தி, இரத்த வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தி, அதன் மூலமாக குழந்தைங்களோட எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. புளியவும் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் வதக்கலாங்க. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குதுங்க கொத்தமல்லி. குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது. இது மூலமாக பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்லாம் தடுக்க கொத்தமல்லி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்தி அதையும் நல்லா வணக்கிக்கலாங்க. கால்சியம் சத்து அதிகமாக கொத்தமல்லியில் இருக்கிறதுனால எலும்புக்கும் ரொம்ப பலப்படுத்துறதுக்கு கொத்தமல்லி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குடல் புண்களை சீக்கிரம் ஆற்றுங்க. அல்சர் பேஷண்ட் கண்டிப்பாக வீக்லி ஒரு 3 தடவையாவது நம்ம கொத்தமல்லியை பயன்படுத்திக்கணுங்க. குடல் புண் சீக்கிரம் ஆறிடுங்க. தோல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கும் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பொட்டுக்கடலை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் கொஞ்ச நேரம் வதக்கிடலாங்க. இந்த மாதிரி நிறைய பயன்கள் கொத்தமல்லியில் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதாங்க. இந்த கொத்தமல்லியை கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 முறையாவது செஞ்சு கொடுங்க. நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.